இந்த செய்தியை பாக்குற வீட்டுல இருக்கிற அதுவும் தனியா இருக்கிற பெண்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா உங்க வீட்டுக்கு வந்து ஸ்விக்கி, சொமேட்டோ, பிளிப்கார்ட் அது இதுன்னு சொல்லிட்டு டெலிவரி பண்ற பர்சன்ஸ் வர்றாங்க அப்படின்னா யாரா வேணா இருக்கட்டுங்க, வாசல நிக்க வச்சு கொடுங்க தம்பின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே அனுப்பி விட்டுருங்க. அவங்க என்ன கேட்டாலும் சரி, வீட்டுல ஆளுங்க இல்லாட்டி அவங்க என்ன கேட்டாலும் அதை நிறைவேற்றாதீங்க. ஒரு சில பேர் தண்ணி கேட்பாங்க, ஒரு சிலர் பாத்ரூமோட சொல்லுவாங்க, வீட்டுல ஆள் இல்லைங்க, நான் மட்டும் தான் தனியா இருக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க, ஏத்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஆனா அவங்களை இறக்கப்பட்டு நீங்க உள்ள விட்டீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு சில பேரால உங்க வாழ்க்கையே நாசமா போயிடும். சோ அப்படி இறக்கப்பட்டு ஒரு அம்மா வீட்டுக்குள்ள விட்டதால தான் இப்ப வரைக்கும் அழுதுகிட்டு இருக்காங்க. சோ பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு பெண், அவங்களுக்கு டெலிவரி பண்ண வந்த பர்சன் அவனுக்கு வந்து இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த அம்மா வந்து முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா இவ என்னென்ன கொடுமை பண்ணான்னு தெரியுமாங்க. அவன் பண்ண அந்த கேவலமான விஷயத்த நினைச்சு ஒட்டுமொத்த நாடே கொந்தளிச்சிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை எங்க நடந்துச்சு அப்படின்னா, பெங்களூர்ல மரத்தஹள்ளி அப்படின்ற ஏரியால ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குதுங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு 5th ஃப்ளோருக்கு மேல ஒரு பெண் தனியா வீட்டுல வசிச்சுட்டு வர்றாங்க. ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாங்க, வீட்டுல யாரால இவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. அப்போ விஜய் மல்லிகா காமத் அப்படின்ற ஒரு பிளிப்கார்ட் டெலிவரி பர்சன் வர்றாங்க. சோ இந்த அம்மாவும் காலிங் பெல் அடிச்சோடனே திறந்து அந்த டெலிவரி வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கு அப்புறமா இந்த அம்மா டோரை க்ளோஸ் பண்ண போகும்போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, மேம் ரெஸ்ட் ரூம் மேம் அர்ஜென்ட்லி யூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, நோ நோ நான் வீட்டுல தனியா இருக்கிறேன், இந்த மாதிரிலாம் யாரையும் வீட்டுக்குள்ள விட்டது இல்ல, நீங்க ப்ளீஸ் நீங்க கீழே செக்யூரிட்டி ரூமுக்கு போங்க, இல்லாட்டி ஆப்போசிட்ல வேற யாராச்சும் கேளுங்க அப்படின்னு இந்த அம்மா பொலைட்டா சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த நாய் என்ன பண்ணிருக்கான்னா, மேம் அர்ஜென்ட் மேம் சொல்லிட்டு அவன் உள்ள திட்டு போறான். அவனுடைய நோக்கமும் அவனோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை அப்படின்றதுனால பயத்துல பேனிக் ஆகி இந்த அம்மா அவங்களுடைய போன் எடுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா, நாடு அந்த மாதிரி கெட்டு போயிருக்கு. இவங்க அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது அவன் உள்ள இருந்து ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வெளியே வர்றான். இந்த அம்மா வந்து டென்ஷன்ல கத்துறாங்க, எக்ஸ்கியூஸ் மீ வாட் யூ டூயிங், வாட் யூ திங்க் அபவுட் மீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பயந்துகிட்டு இருக்காங்க, பேனிக் ஆறாங்க, அழுகுறாங்க. அவன் உள்ள வந்து கூலா ஜிப்பெல்லாம் போட்டு வர்றான். அந்த காட்சி தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சோ இந்த வீடியோ மூலமா அந்த அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா, தனியா இருந்த என் கிட்ட இவன் வந்து ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அனுமதி இல்லாமே வந்து உள்ள போயிட்டான், தனியா இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்க அந்த வீடியோல சொல்லியிருந்தாங்க. பாலா ப்ரோ கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? டெலிவரி பர்சன் ஒரு மனுஷங்க தானே, அவங்களுக்கும் இதெல்லாம் வரும்ல. அவங்க கேட்டு உள்ள போயிட்டு வர என்ன குறைஞ்சு பேர போறாங்க, இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்காரெல்லாம் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு சில பேர் தூக்கிட்டு வரலாம். கொஞ்சம் பொறுங்க. நீங்க சொல்ற மாதிரியே உண்மையிலேயே அவன் ரெஸ்ட் ரூம் தான் போறான் அப்படின்னா போயிட்டு நீட்டா முடிச்சுட்டு மேம் சாரி மேம் அர்ஜென்ட் அதான் யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லணும்ல. அந்த நாய் என்ன பண்ணிருக்குன்னா, உள்ள போயிட்டு ரெஸ்ட் ரூம் போகாம அங்க ஒரு நிமிஷத்துக்கு இருந்துட்டு ரிட்டர்ன் வந்து அவனுடைய ஆணுறுப்பு வெளியே தெரியற மாதிரி தொங்க போட்டுட்டே வந்திருக்கான். What bhaiya? I don't allow anyone. I don't allow anyone. What is this, huh? What is this, huh? What is this, huh? What are you thinking about me? No, what are you thinking about me? No. Wait, I will do police case. I help you. I told I won't allow anyone in my home. No, I said I will not allow anyone. Then how you came? You came forcefully inside and you are showing your private part to me. No, I will do police complaint. Wait, I will do police complaint. சோ அர்ஜென்டா ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்ற உண்மையான ஒரு பர்சன் இப்படிதான் பண்ணுவானுங்களா? சோ இது மூலமாவே தெரிஞ்சுக்கலாம் அவன் எந்த நோக்கத்துக்கா வந்திருக்கா, எந்த மாதிரியான சில்லற வேலைகளை பார்த்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னமும் சோசியல் மீடியால நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லங்க டெலிவரி பாய்ஸ் எல்லாம் இன்னசென்ட், அவங்க ஏதாவது தெரியாம பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு உண்மையிலே ரெஸ்ட் ரூம் வந்திருக்கும், இந்த அம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த அம்மா வாய்ஸே சரியில்லை, டோனே சரியில்லைன்னு சொல்லிட்டு பிட்ட மாத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் நல்லா இந்த இடத்துல நோட் பண்ணி பாருங்க, எடிட்டர்ஸ் ரவுண்டு போட்டு காட்டுங்க. இவன் உள்ள போயிட்டு ஆணுறுப்ப தொங்க போட்டே வந்துகிட்டு இருக்கான். எந்த ஒரு உண்மையான பர்சன் நல்ல பசங்க இதை பண்ணவே மாட்டாங்க. இவன் வேணும்னே தப்பான நோக்கத்தோட தான் பண்ணியிருக்கான். ஸோ அந்த அம்மா போனை எடுத்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணனாலதான் இந்த உண்மை வெளியே தெரிய வந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறமா அவன் லிப்டுக்கு போகிற வரைக்கும் இந்த அம்மா பின்னாடியே போயிட்டு, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ற, நீ பண்ணது சரியில்லை, நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், நீ எங்க இருந்து வர அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பேச இவன் வந்து ரெஸ்ட் ரூம் சொல்லிட்டு பயத்துல அப்படியே லிப்டுக்குள்ள போனவன் படிக்கட்டு வழியா ஓடி போயிட்டான். இதுக்கப்புறமா பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி மறுபடியும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு நடந்த கொடுமையை சொல்லி அழுகுறாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டாங்க, வீட்லயும் மதுரையில எங்க அப்பா அம்மா யாருமே இல்லை, நான் மட்டும்தான் தனியா இருக்கிறேன், பெங்களூரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி குடும்பம் இப்படிதான் இருக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு பொருள் நாங்க வாங்குறோம்னா அது வீட்டுக்காக வாங்குறோம், யாருமே இல்லாத சமயத்துல வந்து கொடுக்குறாங்க, சரி ஓகே. ஆனா தனியா இருக்கிற ஒரு பெண்ணு கிட்ட இந்த மாதிரிலாம் நடப்பாங்களா, இதுக்கு யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா, இப்படி சில மனிதர்கள் இருக்காங்களான்னு சொல்லிட்டு அந்த அம்மா தேம்பி அழுகுறாங்க. அந்த வீடியோவை தான் இப்ப ஒட்டுமொத்த இன்டர்நெட்டையுமே அது வந்து ஆக்குபை பண்ணிருக்கு. சோ அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆனதுக்கு அப்புறமா அது போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிட்டு இந்த அம்மாவும் கம்ப்ளைண்ட் கொடுக்க, சோ நீங்க போட்டோல பாக்குற இந்த கேடுகட்ட ஜென்மத்தை ஒரு வழியா தூக்கிட்டாங்க. இந்த நாய் தாங்க ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்றதுக்கு அந்த அம்மா வேண்டான்னு சொல்லி வம்படியா உள்ள போயிட்டு ஜிப்ப கலட்டி போட்டு தொங்க போட்டுக்கிட்டே வந்து காட்டிக்கிட்டே வந்திருக்கான்.
இந்த நாய் என்ன பண்ணலாம் கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. சோ காவல்துறை தரப்புல இருந்து இந்த பாதிக்கப்பட்ட அம்மாவோட கம்ப்ளைண்ட்டை வாங்கினதுக்கு அப்புறமா இவன் மேல BNS ஆக்ட் மற்றும் அந்த அத்துமீறி வீட்டுக்குள்ள நுழைஞ்சது, அந்த அம்மாவை வந்து பாலியல் ரிலேட்டடா அந்த பாலியல் சீண்டல்கள்லாம் ஈடுபட்டது, ஆணுக்கு வெளியே இந்த மாதிரி காட்டினதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வழக்குகள் பதிவு பண்ணி இவனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவனுக்கு வேலையை போட்டு கொடுத்தான் பாத்தீங்கன்னா ஒரு புண்ணியமா பிளிப்கார்ட். அவன் என்ன சொல்றான்னா, பெண்களோட பாதுகாப்பு உறுதியை வந்து நாங்க வந்து உறுதிப்படுத்துறோம், இந்த மாதிரி யாருக்கு நடந்தாலும் அப்பெல்லாம் நாங்க சும்மா விட மாட்டோம், இந்த செயலை ஈடுபட்ட அவனை எங்க கம்பெனில இருந்து நாங்க டெர்மினேட் பண்றோம், வேலையை விட்டு தூக்கிட்டோம், வேலையை விட்டு போடா அப்படின்ற மாதிரி அசால்ட்டா சொல்லிட்டாங்க. இது வந்து கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா ரியாலிட்டின்னு வரும்போது இது எவ்வளவு பெரிய டேஞ்சர் தெரியுமா? ஏன்னா பிளிப்கார்டுக்கார வந்து அவன் வாயிலே வடச்சுடுவான். அவன் வந்து எங்கிட்டோ இருக்கு அவனோட அட்மின், அவனோட மொத்த சோர்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள ஆளுங்களை எடுத்து போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆனா ஒவ்வொருத்தர் என்ன மாதிரி கேரக்டர் அப்படின்னு அவங்களுக்கு மட்டும் தெரியும், வேலைக்கு எடுத்தவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? சோ ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது அங்க வீட்டுல என்ன நடக்குது, என்ன சூழ்நிலையில் போயிட்டு இருக்கு, வீட்டுல பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நோட்டம் போட்டு அந்த குடும்பத்தை சீரழிக்கிறவனும் இருக்காங்க. சில பேர் டீசெண்டா கொடுத்துட்டு ஓகே மேம் தேங்க்யூன்னு சொல்லிட்டு நீட்டா வர்றவங்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் பிளிப்கார்டுக்கு தெரியாது. ஃபேமிலி ஆகிய நாம தான் இதெல்லாம் பாத்துக்கணும். இந்த இடத்துல நீங்க நிறைய பேர் நினைக்கலாம், பாலா இது சப்பையா முடிஞ்சு, இது ஒரு பெரிய விஷயமே இல்ல, அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களா, அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, அப்புறம் ஏன் இதை வந்து நாடு முழுக்க பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க அப்படி சொல்லிட்டு சில பேர் தூக்கிட்டு வரலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்கிற பெண்கள் என்ன மாதிரியான கேரக்டர் சொல்லிட்டு நமக்கு தெரியும். சரிங்களா? சோ அவங்க வீட்டுல தனியா இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு பர்சன் அத்துமீறி உள்ள நுழைஞ்சு பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு வேற மாதிரி காட்டுனா அவங்க மனசு எவ்வளவு பாடுபடும். அதையே நினைச்சு நினைச்சு அது அவங்க லைஃப்ல ஒரு பெரிய டிராமாவா அமையும்ல. சோ இந்த மாதிரி நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இஃப் இன்கேஸ் அவன் வந்தான் பாத்தீங்களா, அந்த விஜய் மல்லிகா காமத்ன்ற பிளிப்கார்ட் பர்சன், அவன் வந்து இவ்வளவு தூரம் பண்ண தெரிஞ்ச அவனுக்கு அந்த அம்மா கிட்ட தப்பா நடந்துக்கவோ அந்த அம்மா வேற மாதிரி சீரழிக்கவோ அவன் ட்ரை பண்ணிருக்கலாம், அதையும் அவன் நடத்திருக்கலாம். அது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணி அவன் மேல வந்து இந்த மாதிரி நாங்க வேலையை விட்டு தூக்கிட்டோம், இனிமேலாம் பிளிப்கார்ட்ல ஆளு இல்லை அப்படின்னு சொன்னா இது வந்து நியாயமாகுமா? இது சரியாகுமா சொல்லுங்க? சோ அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற இந்த அம்மாவோட நல்ல நேரம் அந்த அம்மாவுக்கு எதுவும் ஆகல. பட் இஃப் இன்கேஸ் எதுனா ஆயிருந்தா யாரு பொறுப்பு? அதுக்கப்புறம் தான் போலீஸ்காரங்க வந்திருப்பாங்க, பிளிப்கார்ட் எல்லாமே அதுக்கப்புறம் கையுறிச்சிட்டு அவங்க போயிட்டே இருந்திருப்பானுங்க. ஆனா பாதிக்கப்பட்டது அந்த அம்மாவா தான் இருப்பாங்க. சோ அதுக்குதான் சொல்றேன், இதை வந்து சிம்பிளா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துட்டு போக முடியாது. சோ இந்த செய்தி மூலமா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தமிழ்நாட்டுல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய டெலிவரி பர்சன்ஸ் வந்தாலும் சரி, யாராலுமே வாசலே வச்சு வாங்கிட்டு வாசலை வச்சு அனுப்புங்க. அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த கிரில் கேட் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, எல்லா பொருளையுமே சைடு வழியா வாங்கி கேட்டை பூட்டி ஸ்கேன் பண்ணி அனுப்பிடுங்க. அந்த டெலிவரி பர்சன்ஸ் எந்த மாதிரி தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. இன்னொன்னு கீழே செக்யூரிட்டிஸ் இருக்காங்களா, அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க ப்ரோ, நாங்க வாங்கிக்கிறோம், QR கோட் அனுப்புங்க, நான் ஸ்கேன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மேல வரைக்கும் வரவிடாம அந்த செக்யூரிட்டி டோரோட முடிச்சு விட்டுணும். நான் வந்து எல்லா டெலிவரி பர்சனும் தப்பானவங்க மோசமானவங்க சொல்லல. சில பேர் குடும்பத்துக்காக வாழ்க்கைக்காக உண்மையிலே கஷ்டப்பட்டு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நேர்மையா டெலிவரி பண்ணிட்டு அவங்க டிப்ஸ் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ, தேங்க்யூ மேம், நீங்க ஹாப்பியா, நான் ஹாப்பி, கிளம்புறேன்னு சொல்லிட்டு பொத்துனாப்புல போயிருவாங்க. அப்படிப்பட்ட நல்லவங்களும் இருக்கிறாங்க. இந்த வீட்டுல எத்தனை பொண்ணுங்க இருக்குது, 4 பொண்ணு டெலிவரிக்கு வந்தா எந்தெந்த பொண்ணை கரெக்ட் பண்ணலாம், நல்லா இருக்கு ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சில்லற வேலைகள் பாக்குற ஒரு சில டெலிவரி பர்சன் இருக்கிறாங்க. அது யாராலையும் மறுக்கவும் முடியாது. பாலா ப்ரோ, நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க, டெலிவரி பர்சன்களை நீங்க அவமானப்படுத்துறீங்க, நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா, அந்த கஸ்டமர் ஆர்டர் பண்றாங்களா அவங்களால எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வரும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சில டெலிவரி பர்சன் சொல்லலாம். உங்களோட கஷ்டமும் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க மாடு மாதிரி உழைச்சு அவ்வளவு பெரிய சாப்பாடு எல்லாம் தூக்கிட்டு வரும்போது, மேம் கீழே வந்துட்டேன் மேம், நீங்க கொஞ்சம் வந்து வாங்கிக்கிறீங்களா அப்படி சொன்னா கீழே வரவே மாட்டாங்க. அந்த லொகேஷன் வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் வரைக்கும் அவங்கள வெயிட் பண்ண வைப்பாங்க. மேலதான் இருப்பாங்க. ஒண்ணு தம்பி நீ மேலவான்னு சொல்லணும், இல்லாட்டி நான் வரேன்னு சொல்லணும். ரெண்டுத்துக்கும் இல்லாம அவங்க போனை எடுக்காம மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாம இந்த வந்துட்டேன்னு சொல்லிட்டு பாவங்க சாப்பாடு கொடுக்க வந்த குத்தத்துக்கு அந்த டெலிவரி பர்சன் 1/2 மணி நேரத்துக்கு மேல கீழே வெயிட் பண்ண வைப்பாங்க ஒரு சில ஓனர்ஸ். ஒரு சில ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இவங்கள மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. சோறு முட்டையை தூக்கிட்டு வரந்தாலும் நீ வெயிட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சிக்கு நேரம் கேட்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்ற ஒண்ணு கிடையவே கிடையாது. சோ அந்த டெலிவரி பர்சன்லாம் மதிக்கவே மாட்டாங்க. இப்படியும் சில பல கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. இதை விட கேவலமான ஒரு கஸ்டமர்ஸ் யாரு தெரியுமா, வீட்டுல 4-5 நாய் வளர்ப்பாங்க. அது அவங்களுடைய பர்சனல், நான் அதை பத்தி பேச விரும்பல. ஆனா அவங்களுக்கும் பாதுகாப்பா இருக்கணும், மத்தவங்களுக்கும் பாதுகாப்பா இருக்கணும், அப்படித்தான் நாய் வளர்க்கணும். ஆனா அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல ஃபுட் டெலிவரி பண்ண வரும்போது அந்த நாய் குலைக்க வரும், கடிக்க வரும். இவங்க வீட்டு நாய் பின்னாடி வா பாவம் அவரை கடிக்காது சொல்லணும்ல. டெலிவரி பர்சனா போயிட்டு ஏன் இங்கெல்லாம் வர்றீங்க, நாய் கடிக்க வருதுன்னு தெரியல, யூ காண்ட் கம் இன்சைட், ஜஸ்ட் கோ அவுட் சைட், எதுக்கு இங்க நாயை தொல்லை பண்றீங்க அப்படி சொல்லிட்டு சில பேர் தூக்கிட்டு எல்லாம் வருவாங்க. அவங்க நாய் பயப்படுதாமா, இப்படி கூட கேவலப்படுத்துவாங்க டெலிவரி பர்சனை. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த மழை காத்து வந்துடக்கூடாது, இவங்க உடனே ஆர்டர் பண்ணிடுவாங்க.
பாவம் இவங்க மழையில நனைஞ்சுக்கிட்டு புயல நனைஞ்சுக்கிட்டு அட்டிக்கிற வெயில கஷ்டப்பட்டு வருவாங்க. அவங்கள மதிக்க மாட்டாங்க, ஒரு டிப்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டெலிவரி பர்சன்ஸ் ஏகப்பட்ட கஷ்டங்கள் படுறாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்க கூட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரு சில பேர் டெலிவரி பண்ண போகிற இடத்துல அங்க இருக்கிற பெண்களுக்கோ ஆண்களுக்கோ வீட்டுல உள்ள சிலவங்களுக்கோ ஒரு மாதிரியா அனீஷியா அவங்கள வந்து அன்கம்ஃபர்டபுள் ஆக்குற மாதிரி சில பல கேவலமான விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கும் சேர்த்து கெட்ட பேராகுது. அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும்ல. ஒரு முக்கியமான கசப்பான உண்மையை நான் சொல்லட்டுமா? இந்த ஓலாவாகட்டும், ரேபிடோ, ஜொமேட்டோ, ஸ்விக்கி, அப்புறம் மத்த என்னெல்லாம் கஸ்டமர்ஸ்க்கும் மக்களுக்கும் அந்த ஃபுட்டுக்கும் கனெக்ட் பண்ற விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்துலயுமே ஆர்டர் பண்றவங்களும் டெலிவரி பண்றவங்க போட்டு மல்லு கட்டிட்டு அடிச்சுக்கிறாங்க, பஞ்சாயத்து உண்டு பண்ணிக்கிறாங்க. ஆனா இவங்களை அடிக்க வச்சுக்கிட்டு இவங்களை ஆர்டர் பண்ண வச்சுட்டு மல்லு கட்ட வச்சுக்கிட்டு குளிர் காயறது யாரு தெரியுமா? அந்தந்த கம்பெனியோட ஓனர்ஸ் மட்டும்தான். இப்போ இந்த பிரச்சனை இருக்குல்ல, இந்த பிளிப்கார்ட்ல இருந்து பையன் வந்தா பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு ஜிப்பை திறந்து போட்டு ஒரு மாதிரியா பண்ணாம்ல, இது வந்து பிளிப்கார்ட் தானே. இந்த பிளிப்கார்ட்டோட நெட்வொர்க் எவ்வளவுன்னு தெரியுமா? 36 பில்லியன். மில்லியன் கிடையாதுங்க, பில்லியன். அதுவும் 2024 எடுத்த கணக்குப்படி இப்ப அது வந்து பயங்கரமா கூட்டிட்டு போயிருக்கும். அண்ட் ஜொமேட்டோ அவங்களுடைய நெட்வொர்க் என்னன்னா 1.6 பில்லியன் வரைக்கும் போயிட்டு இருக்கு. அடுத்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ இவ்வளோ நெட்வொர்க் அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் மக்களாகிய நமக்கு சில விஷயங்கள் சீக்கிரமா கிடைக்குன்றதுக்காக எல்லாமே மொபைலை தட்டிடும். ஒரு காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீடியேட்டர்ஸ் எல்லாம் வராதுக்கு முன்னாடி புயல், வெயில், மழை, காத்து என்ன பண்ணாலும் சரி நமக்கு பசிக்குதா நியர்பை ஒரு பைக் எடுத்து ஒரு சைக்கிள் எடுத்து இல்ல பொடி நடையா நடந்து போயிட்டு ஒரு கல் தோசை கலக்கி பிரியாணி முட்டை கலக்கின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட பயலுக்கு தான் நம்ம. ஆனா இவனுங்களாம் எப்ப உள்ள வந்தாங்களோ அதுக்கப்புறம் பக்கத்து கடைக்கு கூட நம்ம போகிற யோசிக்கிறோம். அந்த அளவுக்கு சோம்பேறி ஆக்கிட்டாங்க. ஒரு சில கேடுகட்ட ஓனர்ஸ் அவங்க வந்து இந்த டெலிவரி பர்சனை எந்த மாதிரிலாம் கேவலமா நடத்துறாங்க அப்படின்றத நான் சொன்னேன். ஆனா அதே சமயத்துல இந்த ஒரு சில டெலிவரி பாய்ஸ் அவங்க எந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் பண்றாங்க, அது எப்படி இந்த கஸ்டமர்ஸ்க்கு எரிச்சல் விட்டுது அதையும் நம்ம சொல்லணும்ல. ஏன்னா ரெண்டு பக்கம் மிஸ்டேக் இருக்கு, நம்ம ஒரு சார்ந்து போக கூடாது. சோ ஒரு சில டெலிவரி பர்சன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஃபுட்டை வாங்கிட்டாங்கன்னா கூட அந்த பர்டிகுலர் டைம்குள்ள போய் டெலிவரி பண்ணணும். ஆனா இவங்க என்ன பண்ணிடுறாங்க, போற போக்குல அப்படி ஓரங்கட்டி அவங்களோட பர்சனல் வேலைகள், ஒரு டீயை போடுறது, ஒரு தம்முமா போடுறது, இந்த மாதிரி ஓரங்கட்டிடுறாங்க. அவன் பாவம் பசில ஆர்டர் பண்ணிருப்பான், இவங்க 10-15 நிமிஷம் இங்கேயே டிலே பண்ணிடுவாங்க. ஸ்பாட்ல போகும்போது அது மேடம் இது மேடம் சொல்லிட்டு நிறைய ரீசன் சொல்லுவாங்க. இது ஒரு பஞ்சாயத்து. அண்ட் அதுக்கப்புறமா டெலிவரி பண்ண போற இடத்துல இவங்க வந்து ஒரு ரேட்டு சொல்லுவாங்க, இந்த ரேட்டு ஜிபே பண்ணணும் பாத்தீங்களா, என்கிட்ட சேஞ்ச் இல்ல, என்கிட்ட கியூஆர் கோடு இல்ல, நீங்க கேஷா கொடுங்க அப்படிம்பாங்க. ஒரு சில வீட்டுல சேஞ்சஸ் இருக்காது. அப்படிங்கும் போது இப்ப எப்படி பஸ் கண்டக்டர் தான் சேஞ்ச் வந்து மாத்திட்டு போனோம். எப்படி நாமெல்லாம் பஸ்ல போகும்போது 500 ரூபாய் 100 ரூபாயை தூக்கிட்டு போகும்போது கண்டக்டர் எப்படி சில்லறை வச்சிருப்பாரு, அது அவரோட கடமை, வச்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றோமோ, அதே மாதிரிதான் டெலிவரி பர்சன்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்குமே கியூஆர் கோடு வச்சிருக்கணும். அது இல்லாத பட்சத்துல அவங்க கேஷ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு நீட்டா சேஞ்ச் மாத்தி வச்சிருக்க வேண்டியது இவங்களோட கடமை. இல்லாட்டி பஞ்சாயத்தாகி போயிடும். ஏன்னா போற எல்லா வீட்லயுமே அவங்க சில்லறை வச்சுக்க மாட்டாங்க. ஒரு சில இடத்துல 500 ரூபாய் 1000 ரூபாய் வச்சிருப்பாங்க. அப்படிங்கும் போது அங்க வந்து சில்லறை தகராறுகள், பிரச்சனைகள் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சில டெலிவரி பர்சன்ஸ் போற இடத்துல ரொம்ப ரூடா பேசுறது, மரியாதை இல்லாம பேசுறது, சார் அதெல்லாம் வராது சார், கீழே தான் சார் நீங்க வாங்க சார் அப்படின்னு பேசுறது, பொலைட்டாவே பேசவே மாட்டாங்க. சோ கஸ்டமர்ஸ் கிட்ட இவங்க வந்து ஏதோ கூட பிறந்த தம்பி வந்து மானாவாரியா திட்டுற மாதிரி அசிசமா பேசுறது, ரூடா பேசுறதையோ அப்படிதான் இருப்பேன், சாப்பாடு இஷ்டம் தான் வந்து வாங்கிக்க, இல்லாட்டி கொடுக்க முடியாது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரியா பேசுறதுனாலையும் சில கஸ்டமர்ஸ் வந்து கோபப்படுறாங்க. இந்த மாதிரி டெலிவரி பர்சன் இப்பெல்லாம் இருக்காங்கப்பா, மரியாதையா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. சோ ரெண்டு பக்கங்களும் நியாயம் இருக்கு, ரெண்டு பக்கமும் தவறுகளும் இருக்கு. ரெண்டு ஆட்டையும் முட்டை வச்சு அதுல குளிர் காயறதான் இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஓலா, இந்த மாதிரி பல ஆப்போட முதலாளி அவன் தாங்க நிறைய. சோ மக்களே, இந்த செய்தியில நான் நிறைய டீட்டெயில் சொல்லியிருப்பேன், நிறைய பிரச்சனைகளை சொல்லியிருப்பேன். இது மூலயமா உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும், ஒரு கருத்துக்கள் இருக்கும். சோ பெங்களூர்ல நடந்த அந்த வீட்டுல தனியா இருந்த அந்த பெண்மணிக்கு நடந்தது எவ்வளவு ஒரு கொடூரமான செயல். சோ தனியா இருந்த பொண்ணு கிட்ட அவங்க வேண்டான்னு சொல்லியும் பாத்ரூம்குள்ள போயிட்டு சுவிட்ச் ஆஃப் போயிட்டு ஜிப்பை போடாம காட்டிக்கிட்டே வந்த அவனுக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் கொடுக்கலாம், மேலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்காம என்னென்ன பண்ணலாம், சோ தனியா இருக்கிற வீட்டு பெண்கள் என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவகையன் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.